வெல்கம் இனியாரி டிசைன்ஸ். இப்போ கிளாஸ் நம்பர் 4. இப்போ பார்த்தது வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறது பார்த்துருப்போம். ஷேப் எப்படி கொடுக்கணும் அண்ட் எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டு. ஆரியில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். ஜரிலையும் போடுவோம். எந்த கலர் யூஸ் பண்ணுறோமோ ப்ளவுஸு அதுக்கு வந்து சாரீ கலர் ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். த்ரெட்டில் டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ஸாக எடுத்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஜரி த்ரெட்டாக இருக்கட்டும், சூயிங் த்ரெட்டாக இருந்தாலும் பீடு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிளில் நம்ம என் நாட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெலிசாக இருக்கும். இதில் எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். நீங்கள் இது போடும்போது 2 த்ரெட் எடுத்துக்கணும். ஒரே கலராக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 2 கலராக எடுத்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை நீங்கள் வெரைட்டி கலராக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 2 த்ரெட் எடுத்துக்குவோம். நான் இப்போ வேறு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 கலருக்கு 2க்கும் என் நாட் போட்டு இப்போ நான் 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒரே கலரில் 2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் வேறு கலருக்காக 2 கலர் எடுத்திருக்கேன். 2 கலரில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. எப்படி ஜரி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் ஜரி த்ரெட்டை நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு இதில் முடிச்சு போட்டு கீழேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2 த்ரெட்டுக்கு போட்டு மேலே எடுக்கும்போது 4 த்ரெட் வர மாதிரி இருக்கும். த்ரெட்டு கீழே ரோல் ஆகாமல் இருக்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. சேம் ஒர்க் தான். கீழே நீடில் விடுறோம். 2 த்ரெட்டையும் விட்டு மேலே எடுக்கிறோம். மேலே எடுக்கும் போது நமக்கு நீடிலில் நமக்கு 4 த்ரெட்டு மேலே வரும். கீழே நம்ம செயின் ஸ்டிச் விட்டு எடுக்கும் போது எப்படி 2 த்ரெட்டு மேலே வருதோ அதே மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு 4 த்ரெட்டு வருது. ஏன்னா நான் 2 த்ரெட்டுக்கு முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ 4 த்ரெட்டு. உங்களுக்கு சில்க் த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய செயினாகவே போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆனதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு பஞ்ச் பண்ணி கீழே நூல் சுற்றி மேலே எடுக்கிறோம். டர்ன் பண்ணி எடுக்கிறோம். திருப்பி வரும்போது மேலே 4 செயின் வரணும். ப்ளூ கலரில் 2 த்ரெட்டு தெரியுது, பிங்க்கில் 2, மொத்தம் 4 த்ரெட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் 1 பஞ்ச், 1 டர்ன் பண்ணி எடுக்கிறோம். 1 பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கிறோம். ஓகே, 4 த்ரெட்டு வரணும். சில்க் த்ரெட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் த்ரெட் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் 4 செயினே போட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேப் வரும்போதும் அதே சின்ன செயின் போட்டு தான் ஷேப் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரியே சில்க் த்ரெட்டுக்கு என் நாட் போடுறதும் 2 நாட் போட்டு எடுக்கணும். இப்போ ஒரே கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு நாட் போட்டுக்கிறோம். திருப்பி ஒரு பஞ்ச், கீழே நூலை சுற்றுறோம், மேலே யூட்டர்ன் பண்ணி எடுக்கிறோம். கீழே ஒரு செயின், அகைன் 1,